இந்த டாப் 10ங்கிறது சப்பையான சில படங்களை உள்ள வைக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கான சில படங்களை வெளியில வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு நினைச்சுக்கலாமா? ஒரு வருஷத்துக்கு 3 நல்ல படம் வருதுன்னா அந்த 3 படம் நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி 13 நல்ல படம் வருதுன்னா 13 நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன இந்த 10ஆம் நம்பர் ஸ்பெஷல்? ஸோ அதனால தான் நான் இப்போ எந்த படத்தையும் விமர்சனமோ வரிசையாவோ சொல்ல போறது இல்ல. எனக்கு பிடிச்ச பெருசா நிறைய பேருக்கு தெரியாத அதே சமயம் நல்ல கருத்துள்ள சில தமிழ் படத்தை நீங்களும் பாருங்கன்னு சொல்ல மட்டும்தான் வந்து இருக்கேன். படத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க எப்படியோ எங்க போயாச்சும் பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போகாம டெலிகிராம்ல நான் சொல்ல போற எல்லா படத்தோட லிங்க்குக்கும் கொடுத்துருக்கேன். என்னோட பேரு மிஸ்டர் ஜிம்மி. அண்ட் வாங்க ஒரு படமா பார்க்கலாம். படம் சூப்பருங்க. அதுவும் ராம் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. மிஸ்கின் சார் நல்லா தெரியும் அப்படி பண்ணிருப்பாங்கன்ட்டு. ராம் இறங்கி செஞ்சிருக்காரு. இப்ப வடிவில் எப்படி இறங்கி செய்வாரோ அது மாதிரி ஒரு சூப்பரா சூப்பரா இருக்குங்க. நல்ல தேவையான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல என்னென்னலாம் தப்பா பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் இல்ல, காமெடிலாம் இல்ல, இருந்தாலும் நல்ல ஒரு டீம். சமூக அக்கறை உள்ள படம், நல்ல படம். இதுதான் என் படம் அப்படின்னு ஒரு வாட்டி செருப்புகளை அடிச்சுக்கிட்டேன். செகண்டு, உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா அப்படின்னு கேட்டேன். என் தம்பிகிட்ட கேட்டேன். என் தம்பி சொன்னானே, படம் பார்த்தோன்னே அம்மா அப்பா பார்க்கணும் போல வந்துச்சு. 2 நாளில் அம்மா அப்பா பார்க்க போகிறோம். இடையில ஒரு காதல் ட்ராக் போகுது. திடீரென்று தந்தை மரணிக்கிறார். மரணித்த பிறகு பிணம் காணா போயிடும். இதாங்க கதை. இதுக்கு மேலே சொன்னோம்னா அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சி போகும். எப்பவுமே சொல்லுவது கிடாயின் கருணை மனு நான் சொல்லுவேன். அது வந்து அவ்வளோ ரெகக்னிஷன் கிடைக்கலையோ அந்த படத்துக்கு இருக்கும். ஸோ அண்டர் ரேட்டடாக நான் ஃபிலிம்ஸாக பார்க்குறேன். அதே மாதிரி சில அண்டர் ரேட்டட் ஃபிலிம் மேக்கர்ஸும் பார்க்குறேன். இல்லை, ஐ மீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரைக்கும் அவர் ஒட்டகத்தை வீட்டில் வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து எடுத்து போய் ராஜசண்டை விடலான்னு போகும்போது அந்த தடைகள்லாம் தாண்டி கொண்டு போய் விட்டுறாரு. தமிழில் சப்டைட்டில் கொடுத்துட்டாங்க. அது எங்களால் கனெக்ட் பண்ணி டக்குன்னு என்னால் ரசித்து பார்க்க முடியல படத்தில். அதுதான் ஒரு சின்ன ட்ராபேக்கை நான் ஃபீல் பண்ணுறேன். க்கு அப்புறம் நல்ல மூவி, ஒரு லவ் எமோஷனல் மூவி. இந்த லவ் இஸ் என்லெஸ் 96க்கு அப்புறம் நான் பர்சனலாக பார்த்த ஒரு எமோஷனல். நடிக்கல சார், வாழ்ந்திருக்காங்க. அவங்க கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்க சார். இப்படி வந்து நான் ஒரு ஆன்மகனாக இருந்துட்டு அழுகுறேன்னா அது உள்ளந்துட்டேன், உள்ளுக்குள்ளே போயிட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சார். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான இதை மட்டும் வெளில வர முடியல இன்ன வரைக்கும். எனக்கு எப்படியும் ஒரு 1 டே ஆகும். வாழ்ந்த கேரக்டர்ன்றதெல்லாம் எனக்கு முதல்ல அவ்வளோ ஐடியா இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அப்படின்னாங்க. பட் அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க வாழ்ந்த ஏரியாவில் தான் போய் ஷூட் பண்ணாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் ஐயோ எங்கள் பேபி மாதிரியே இருக்கீங்கன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் ஃபீல் ஆகிறேன். பட் அந்த ரோல் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த அம்மா அங்கே எங்கேயோ இருந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பொதுவா நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் செய்வேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்கிறதுனால இவ்வளோ நேரம் யாராவது தொடர்ந்து பார்த்து இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு ப்ளூ ஹார்ட் மட்டும் மறக்காம போடுங்க. தமிழ் திரைப்படம் தமிழ் டப்பிங்கில் இருக்கிற படத்தை மட்டும் நான் இனிமேல் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கு.
அதுல வந்து மூவி கேளுங்க, நான் சென்ட் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய படங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நன்றி.